ஹாய் நண்பர்களே, இன்றைக்கி டின்னர் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி இட்லி சாம்பார் தான் நான் செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு பருப்பை கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சு கையோட கொஞ்ச நேரம் ஊற வச்சு கையோட தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் சாம்பார் பொடி அதில் போட்டுக்கோங்க. சாம்பார் பொடி போட்டோடனே பெருங்காயமும் நான் பெருங்காயம் போடுறேன். பெருங்காயமும் போட்டுருங்க. பூண்டு, பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தக்காளி நான் 3 எடுத்து வச்சுருக்கேன். 3 போட்டுக்கலாம். 3 தக்காளி தான் நான் யூஸ் பண்ணுவேன் எப்பயுமே. வெங்காயம் 2 யூஸ் பண்ணி சாம்பார் பொடி இன்னும் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொட்டிக்கோங்க. சக்தி மிளகாத்தூளும் போட்டிருக்கேன், அதுவும் போட்டுக்கோங்க. சாம்பார் பொடி, மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி தண்ணி ஊற்றி இன்னும் பருப்பை வேக வச்சுருங்க. பருப்பை வேக வச்சோட நான் அதுக்கு கூட தாளிக்கும் போது வெங்காயம் யூஸ் பண்ண மாட்டேன். கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் அதுதான் யூஸ் பண்ண. கருவேப்பிலை, சீரகம், காஞ்ச மிளகாய் இது எல்லாம் 3த்தையும் ஒன்று சேர வதக்கி அதில் போட்டுடுங்க. சாம்பாரில் போட்டுடுங்க. அவ்வளோதான். இது சிம்பிளான சாம்பார் தான். நல்லா வதக்கி விட்டுட்டு மிளகா வத்தல் வதங்கின ஒன்று அதில் போட்டுக்கோங்க. தாளித்து சாம்பாரில் போட்டுடுங்க. அவ்வளோதான். இதில் இட்லியில் போட்டு சாப்பிட்டுக்கலாம். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா இதமாகவும் இருக்கும். சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் சாம்பார். இது ஹோட்டல் சாம்பார் மாதிரியே இருக்கும். ஹோட்டல் சாம்பார் மாதிரியே இருக்கும். அவ்வளோதான். இட்லி சாம்பார் ரெடி.